பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லவ் மெமரி வீடியோஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்டாக ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 ஃபோட்டோஸ் வந்துட்டு இதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 9 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இதில் ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மேலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேமுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ. இப்போ சோலோவாக இருந்தால் சோலோவாக இருக்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோ. கப்புள்ஸாக இல்லை சோலோவாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சோலோ ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப்புள்ஸாக இருந்தால் கப்புள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ கடைசியாக எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த இமேஜுக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பிளராக தான் இருக்கும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ செட் பண்ண வாட்டி இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு ஒரு கீ ஆப்ஷன் போட்டு இருக்கும். ஸோ அந்த கீ ஆப்ஷனை இங்கே ஃபஸ்ட் இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் இமேஜ் இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு அந்த கீ ஆப்ஷன் மேலே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துருங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ இமேஜோட கடைசிக்கு வந்துட்டு அது அப்படியே அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி கடைசி இமேஜ் கரெக்டாக கீழே எண்டிங்கில் இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கே ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும். ஸோ லைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிடுங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். அதையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து கலர்ஃபுல்லாக நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் ஷேப்பை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட இமேஜை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஹார்ட் ஷேப் கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 10 இல்லைனா ஒரு 8 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பார்டரோட கலர் வந்துட்டு பிளாக்கோ இல்லை ஒயிட்டோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கிறேனோ ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எமோஜி வந்து ஏதோ ஒரு எமோஜியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எமோஜி இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனல் வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. ஸோ இப்போ இந்த எமோஜி வந்துட்டு இந்த மாதிரி மேலேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எந்த லிரிக்ஸும் கொடுக்கல. பட் நீங்கள் ஓனாக ஏதாவது சாங்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏதோ ஒரு சாங் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம். அதில் வந்துட்டு வாட்டர் மார்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீனாக அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு லிரிக்ஸ் சாங்ஸ் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா ஏதாவது வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டு இல்லைனா லிரிக்ஸ் ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் லைட்னஸை இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த எமோஜிஸ் அப்புறமா அந்த லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல்லான வீடியோ. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஸோ லிரிக்ஸ் அங்கே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை சாங் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ சூப்பராக ஷோ ஆகும். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.